காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு 370 ரத்து செய்த பின் முதல் முறையாக நேற்று அங்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி, காஷ்மீர் இப்போது சுதந்திர காற்றை சுவாசிப்பதால் வளர்ச்சியில் புதிய உயரத்தை தொட்டு வருகிறது என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை கடந்த 2019 ரத்து செய்யப்பட்டது. அந்த மாநிலம் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டன. வரலாற்று சிறப்புமிக்க அந்த நிகழ்வுக்கு பின் பிரதமர் மோடி நேற்று காஷ்மீருக்கு முதல் முறையாக வருகை தந்திருக்கிறார். மாநிலத்தின் சுற்றுலா, வேளாண், பொருளாதார வளர்ச்சியை மையமாக கொண்ட 5000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை துவக்கி வைத்தார். இதில் சுற்றுலா வளர்ச்சி திட்டங்களுக்கு மட்டும் 1400 கோடி ரூபாய் செலவிடப்படும். அரசு பணியில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய 1000 பேருக்கான பணி நியமன ஆணையை பிரதமர் வழங்கினார். மத்திய அரசின் பல்வேறு வளர்ச்சி திட்ட பயனாளர்கள், பெண்கள், விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோருடன் கலந்துரையாடினார். ஸ்ரீநகரில் பக்தி மைதானத்தில் வளர்ந்த இந்தியா வளர்ந்த ஜம்மு காஷ்மீர் என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரமாண்டமான பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பேசினார். இன்று துவங்கப்பட்டுள்ள வளர்ச்சி திட்டங்கள் காஷ்மீரின் வளர்ச்சியை வேகத்துடன், இது வெறும் யூனியன் பிரதேசமாக மட்டுமல்ல, இந்த தேசத்தின் சிரம் பாரதத்தின் கிரீடம் போல் இது அமைந்திருக்கிறது. அதாவது இந்த தேசத்தின் சிரம் பாரத தேசத்தின் கிரீடம் போல் இது அமைந்திருக்கிறது என்று பேசியிருக்கிறார். தலை எப்போது நிமிர்ந்து இருப்பது வளர்ச்சி மற்றும் மரியாதையின் அடையாளம். எனவே தான் ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சி பாரத தேசத்தின் வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. ஷலோத் இந்தியா திட்டத்தின் கீழ் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தங்கள் குடும்பத்தில் இருந்து 5 பேரை காஷ்மீருக்கு சுற்றுலா அனுப்பி வைக்க வேண்டும். சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பின் இங்கிருந்து தடைகள் உடைத்து எறியப்பட்டுள்ளன. சுதந்திர காற்றை சுவாசிப்பதால் வளர்ச்சியின் புதிய உயரத்தை எட்டி வருகிறோம். உங்கள் இதயங்களை வெல்வதற்காகத்தான் நான் தொடர்ந்து உழைத்து வருகிறேன். உங்கள் இதயங்களை வெல்வதற்கான என் முயற்சி தொடரும். சிறப்பு அந்தஸ்து ரத்து குறித்து இப்பகுதி மக்கள் மட்டுமின்றி இந்நாட்டையே காங்கிரஸ் கட்சி தவறுதாக வழிநடத்தி வருகிறது. அதற்கு நீங்கள் இரையாகக்கூடாது. அனைவருக்கும் மகா சிவராத்திரி மற்றும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் என்று மோடி பேசியிருக்கிறார். பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தோரை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். தேன் வளர்ப்பில் சாதனை புரிந்த நசீர் என்ற இளைஞர் பிரதமருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட போது விரும்பதாக சொன்னார். உடனே சம்மதம் தெரிவித்தபடி மோடி அந்த படத்தை தன் சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்து, நண்பர் நசீமுடன் எடுத்துக்கொண்ட இந்த செல்ஃபி எப்போதும் நினைவில் இருக்கும். அவரது சிறப்பான பணி என்னை கவர்ந்தது. அவருடைய எதிர்கால முயற்சிக்கும் என் வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நசீமுடன் பேசும்போது, பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி மாதிரி நீங்கள் செய்து வருவது இனிப்பு புரட்சி என்று பிரதமர் பாராட்டியிருக்கிறார். பொழுதுபோக்குக்காக 2 பெட்டிகளில் தேனீ வளர்ப்பை துவங்கிய நசீர் இன்று 2000 பெட்டிகளில் தேனீ வளர்த்து வருகிறார். அவரிடம் 100 பேர் இளைஞர்கள் பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது.